எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில 83வது குறள் பார்க்க போறோம். தலைப்பு இருவகை நடனம். 2 வகை நடனம் பற்றி சொல்லப்போகுது. ஊன நடனம், ஞான நடனம். குறள் ஊன நடனம் ஒரு பால், ஒரு பாலா ஞான நடம்தான் நடுவே நாடு. இதுதான் குறள். இதுக்கு என்ன விளக்கம் சொல்லினோமெண்டா, இறைவனது செயலை நடனம் என்றும் கூத்து என்றும் குறிப்பிடுவர். அப்ப இறைவன் செய்கிற செயல்களை எப்படி சொல்லினாம்? நடனம் என்றும் கூத்து என்றும் சொல்லினாம். அனைத்து பொருள்களும் தத்தம் நிலைக்கேற்ப செயற்படுமாறு இறைவனே அவற்றை இயக்கி வருகிறான். அப்ப எல்லா பொருள்களும் தத்தம் நிலைக்கு ஏற்ப செயல்படுமாறு அதை இயக்குறது இறைவனே அவற்றை இயக்கி வருகிறான். எல்லாத்தையும் உலகை இயக்குகிற செயல் அவனுக்கு விளையாட்டு போல அத்துணை எளிதாயிருத்தலின் அதனை குறிக்கும் வகையில் அவனது செயலை நடனம் என்றனர். அப்ப உலக இயக்குற செயல் எல்லாம் அவனுக்கு ஒரு விளையாட்டு போல, இப்ப நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுமா போல அவனுக்கு எது விளையாட்டு? உலகத்தை இயக்குறது எல்லாமே அவனுக்கு விளையாட்டு. உலக இயக்குற செயல்கள் எல்லாமே அவனுக்கு விளையாட்டு போலியா. அத்துணை எளிதாக இருக்கு. அவனுக்கு அது எளிதாக இருக்காமா இருக்கு? இறைவனுக்கு எளிதாக இருத்தலின் அதனை குறிக்கும் வகையில் அவனது செயலை நடனம் என்றனர். அப்ப அவனுக்கு அதெல்லாம் இலகுவாக இருக்கிறபடியா அந்த செயல்கள் எல்லாம் அதை நடனம் என்று சொல்லப்படுகிறது. நடனம் என்பதற்கு விளையாட்டு என்பது பொருள். அப்ப நடனம் என்பதற்கு விளையாட்டு என்றும் பொருள். அப்ப இறைவனது செயலை நடனம் என்றும் கூத்து என்றும் சொல்லினான். அப்ப அவனுக்கு அந்த விளையாட்டுகள் எல்லாமே இலகுவாக இருக்கிறது, எல்லாமே ஈஸியா இருக்குது. இப்ப சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அவனுக்கு எல்லாமே இலகுவாக இருக்கிறபடியா. எங்களுக்கு தான் சொல்றேன், சிலது பேருக்கு கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு ஈஸியான விளையாட்டுகளா இருக்கும். ஆனா இறைவன் எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு. அவன் செய்யற செயல் எல்லாம் அவனுக்கு இலகுவானதாக இருக்கிறபடியால நடனம் என்பதற்கு விளையாட்டு என்பது பொருள். அவன்தானே உலகை இயக்குகிறான். பெத்தமும் முத்தியும் இறைவன் செய்யும் செயலே ஆதலின் அவை இரண்டும் நடனம் எனப்படும். அப்ப நாங்க பெத்தம் முத்தியன்னு படிச்சு நாங்களானே 2 நிலைகள் இருக்குதுண்டு. அப்ப அந்த அந்த 2லையும் இறைவன் செய்யும் செயலாதனில், பெத்தமும் முத்தியும் இறைவன் செய்யும் செயலே ஆதலின் அவை 2ம் நடனம் எனப்படும். அப்ப பெத்தமும் முத்தியும் இறைவன் செய்யும் செயலே ஆதலின், அந்த 2ம் இறைவன் செய்யும் செயலே ஆதலின் அவை நடனம் எனப்படும். பெத்தத்தில் ஆணவ மலத்தோடு மாயை கன்மம் என்னும் 2 மலங்களையும் சேர்த்து உயிர்கள் இம்மும்மலங்களிற் பட்டு சுழலுமாறு செலுத்துகிறான். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? பெத்த நிலை. பெத்த நிலை என்றா கட்டு நிலை, அதுக்கு இன்னொரு பெயர். அப்ப பெத்தத்தில ஆணவ மலத்தோடு மாயை கன்மம் 2, எங்களுக்கு மும்மலங்கள், முப்பொருள் என்றா பதிபசு பாசம், மும்மலம் என்றா ஆணவம், கன்மம், மாயை. அப்ப பெத்த நிலையில ஆணவ மலத்தோட மாயை கன்மம் என்னும் 2 மலங்களையும் சேர்த்து உயிர்கள் இந்த மும்மலங்களில் பட்டு சுழலுமாறு செலுத்துகிறான். அப்ப இந்த 3 மலங்கள்லையும் நாங்கள், உயிர்கள் என்றது நாங்கள், எங்களை இதுகில உழலுமாறு செலுத்துகிறான். அவன் தான் எங்களை எல்லாத்திலையும் செலுத்தி கொண்டிருக்கிறான். இந்த மும்மலங்களில் பட்டு சுழலுமாறு செலுத்துகிறான் என்றா இறைவன் செலுத்துகிறான். ஆற உயிர்களை எப்படி? இந்த மும்மலங்களிலையும் சுழலுமாறு. மும்மல பிணிப்பினால் உயிர்கள் அறிவு மயங்கி தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் அறியாது ஞானத்தில் வேட்கையின்றி உலக வாழ்வில் அழுந்தி நிற்கும். அப்ப இந்த மும்மலங்களும் பிணைச்சிருக்கிறதால உயிர்களை, இந்த மும்மல பிணிப்பினால உயிர்கள் கட்டுண்டிருக்குதானே, அதனால உயிர்கள் என்ன செய்யுது? அறிவு மயங்கி தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் அறியாது ஞானத்தில் வேட்கையின்றி உலக வாழ்வில் அழுந்தி நிற்கும். அப்ப இந்த மும்மலங்களும் உயிர்களை பிடிச்சிருக்குது.
அதால பிணிச்சிருக்கிறபடியால உயிர்கள் வந்து இந்த மும்மல பிணிப்பினால இருக்கிறதுனால உயிர்களுக்கு என்ன நடக்குது? அறிவு மயங்கி தங்களையும் அறியாது. அறிவு மயங்குது. எதனால அறிவு மயங்குது? இந்த மும்மலங்களும் பிணிச்சிருக்கிறதால. அப்ப உயிர்களுக்கு அறிவு மயங்கி தம்மையும் அறியாது தம்முடைய தலைவனாகிய இறைவன், உயிர்களுக்கு தலைவனாரு இறைவன், அவனையும் அறியாது ஞானத்திலும் வேட்கையின்றி, அப்ப அதிலேயும் இதுகளையும் அறியாது தம்மையும் அறியாது தலைவனாகிய இறைவனையும் அறியாம ஞானத்திலேயும் வேட்கையின்றி, ஞானத்தில வேட்கைண்டா விருப்பமின்றி உலக வாழ்விலே அழுந்தி நிற்கும். உலக வாழ்விலே அழுந்தி நிற்கும். எதனால? இந்த மும்மல பிணிப்பினால அறிவு மயங்கி நிக்குது. அப்ப உலக வாழ்வில தான் இருக்கும். ஞானத்தையும் அறிய மாட்டினான். இத்தகைய பெத்தம் ஊன நடனம் எனப்படுகிறது. அப்ப இந்த பெத்த நிலையத்தான் ஊன நடனம் என்று சொல்லுகினான். இத்தகைய பித்தம் ஊன நடனம் எனப்படுகிறது. ஊனம் என்பதற்கு ஞானம் இல்லாமை என்பது பொருளாகும். அப்ப ஊனம் என்றா அங்க ஞானம் இல்லை, அதனாலதான் ஊனம் என்று சொல்லினான். அப்ப இதுதான் ஊன நடனம். ஊன நடனத்திற்பட்ட உயிர்கள் படிப்படியே அறிவு முதிர்ச்சி பெற்று தம்மையும் தலைவனையும் உணரும் பக்குவத்தை எய்தும். அப்ப எப்ப அது பக்குவம் எய்துது? ஊன நடனத்திற்கு உட்பட்ட உயிர்கள், ஊன நடனத்துக்கு உட்பட்ட உயிர்கள் படிப்படிய அறிவு முதிர்ச்சி பெற்று, அப்ப முதல் அறிவெல்லாம் இல்லாம இருந்தது, அறிவு மயங்கி போய் இருந்தது முதல் மும்மலங்கள். பிறகு அந்த ஊன நடனத்தினால உயிர்கள் வந்து படிப்படியா அறிவு முதிர்ச்சி பெற்று தம்மையும் தலைவனையும் உணரும் பக்குவத்தை எய்தும். எப்ப இந்த பக்குவம் எய்துகின உயிர்கள்? ஊன நடனத்துக்கு உட்பட்ட உயிர்கள், ஊன நடனத்துக்கு உட்பட்ட உயிர்கள். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு ஞானத்தை தந்து மலம் மாயை கண்மங்களை நீக்கி இன்பப் பேற்றை வழங்குவான். அப்ப எப்படி பக்குவம் எய்துற உயிர்களுக்கு, அதான் அப்படிப்பட்ட உயிர்கள்னு சொல்லுது. எப்படி பக்குவம் எய்தின உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு அந்த அறிவு முதிர்ச்சி பெற்று இனம்தானே ஊன நடனத்துக்குட்பட்ட உயிர்கள் அறிவு முதிர்ச்சி பெற்று தங்களையும் அறியினம் தலைவனையும் அறியினம், தலைவனாகிய இறைவனையும் உணரினம் தானே பக்குவம். அப்படி பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஞானத்தை தந்து மலம் மாயை கண்மங்களை நீக்கி இன்பப் பேற்றை வழங்குவான். அப்படி பக்குவப்பட்ட உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த மும்மலங்களையும் நீக்கிவான், இன்பப் பேற்றை வழங்குவான். இந்த மலம் மாயை கண்மங்களை போக்கி இன்பப் பேற்றை வழங்குவான். இச்செயல் ஞான நடனம் எனப்படுகிறது. அப்ப இந்த செயல்தான் ஞான நடனம் எனப்படுகிறது. இதன் பொருள் வெளிப்படை. சிவனது சக்தி ஊன நடனத்தில் துரோதான சக்தியாயும் ஞான நடனத்தில் அருட்சக்தியாயும் செயல்படும். அப்ப இறைவனது சக்தி, சிவனது சக்தி ஊன நடனத்துல திரோதான சக்தியாயும், சிவனது சக்தி வந்து ஊன நடனத்துல திரோதான சக்தியாயும் ஞான நடனத்துல அருட்சக்தியாகவும் செயற்படும். சிவசக்தி ஒன்றே ஆயினும், சிவசக்தி ஒன்றுதான், செயல் பற்றி இவ்வாறு ரெண்டாக வகுத்து கூறுவர். சிவசக்தி ஒன்றே ஆயினும் செயல் பற்றி அதன் செயலால ரெண்டாக வகுத்து கூறுவர். அப்ப சிவனது சக்தி ஊன நடனத்துல திரோதான சக்தியாயும் ஞான நடனத்துல வந்து அருட்சக்தியாகவும் செயல்படுகிறது. சிவசக்தி ஒன்றுதான், ஆனா அதன் செயல் பற்றி ரெண்டாக கூறப்படுகிறது. இவ்வாறு ரெண்டாக வகுத்து கூறப்படுகிறது. திரோதான சக்தி மறைத்தலையும் அருட்சக்தி அருளலையும் செய்யும். அப்ப திரோதான சக்தி வந்து மறைத்தலை செய்யுது, அருட்சக்தி வந்து அருளலை செய்யுது. இது வந்து செயலால தான். சிவசக்தி ஒன்றுதான், ஆனால் செயல் பற்றி இவ்வாறு ரெண்டாக வகுத்து கூறப்படுகிறது. அப்ப அதுல திரோதான சக்தி மறைத்தலையும் அருட்சக்தி வந்து அருளலையும் செய்யுது. அடுத்தது ஊன நடனம்.
திருவைந்தெழுத்தில் ஊன நடனத்தை குறிப்பவை நம என்னும் எழுத்துக்கள் ஆகும். அப்ப திருவைந்தெழுத்து நாங்க போன குறள்ல பார்த்தோம். அப்ப திருவைந்தெழுத்தில் ஊன நடனத்தை குறிப்பவை நம என்னும் எழுத்துக்கள் ஆகும். அப்ப நம என்ற எழுத்து ஊன நடனத்தை குறிக்குது. அவற்றால் குறிக்கப்படுபவை திரோதான சக்தியும் ஆணவ மலமும் ஆகும். அப்ப நம என்ற எழுத்து ஊன நடனத்தை குறிக்குது. அது திரோதான சக்தியும் ஆணவ மலமும் ஆகும். எது நம ஊன நடனம் திரோதான சக்தியையும் ஆணவ மலத்தையும் குறிக்குது. மா என்பது ஆணவ மலத்தால் நிகழும் அறியாமையை குறிக்கும். அப்ப மா என்றது என்னத்தை குறிக்குது? ஆணவ மலத்தால் நிகழும் அறியாமையை குறிக்குது. அறியாமை நிலை கேவலம் எனப்படும். அறியாமை நிலை கேவலம் எனப்படும். இதெல்லாம் நாங்கள் உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கிறோம். ந என்பது திரோதான சக்தி மாயை கன்மங்களை கூட்டி உயிரினது அறிவை விளக்கி வரும் நிலையை குறிக்கும். அப்ப மா ஆணவ மலத்தை குறிக்குது. ந என்பது திரோதான சக்தி மாயை கன்மங்களை கூட்டி உயிரினது அறிவை விளக்கி வரும் நிலையை குறிக்கும். அப்ப திரோதான சக்தி என்ன செய்யுது? மாய கன்மங்களை கூட்டி உயிரினது அறிவை விளக்கி வரும் நிலையை குறிக்கும். அங்க மா ஆணவ மலம் அறியாமையை குறிக்கும். அது கேவல நிலம். அறியாமை கேவல நிலம். இங்க அறிவை கூட்டுது. கொஞ்சம் முழுக்களும் இல்லை, கொஞ்சம் கூட்டுது, விளக்கி வருது. இதனால் உண்டாவது சிற்றறிவாகும். அப்ப இதனால எங்களுக்கு சிற்றறிவு வருகிறது. எது? இந்த திரோதான சக்தி மாய கன்மங்களை கூட்டி உயிரினது அறிவை விளக்கி வருகிறது. அப்ப அதனால சிற்றறிவு உண்டாகுது. இவ்வாறு சிற்றறிவு விளங்கும் நிலை சகலம் எனப்படும். அப்ப அறியாம கேவலம், சிற்றறிவு சகல நிலை என்று சொல்லப்படுது. உயிர் அறிவு அறியாமைகளாகிய சகல கேவலங்களை மாறி மாறி அடைந்து வருகிறது. உயிர் என்ன செய்யுது? அறிவு அறியாம ரெண்டு தானே. அறிவு கேவலத்துல, அறியாம சகலத்துல அறிவு, சிற்றறிவு. அப்ப உயிர் அறிவு அறியாமைகளாகிய சகல கேவலங்களை மாறி மாறி அடைந்து வருகிறது. சகலமும் வருது, கேவலமும் மாறி மாறி. ஒன்றுதானண்டு இல்லை, ரெண்டுமே மாறி மாறி வருகிறது. நமது உணர்வில் அவ்வப்போது நிகழ்கின்ற நினைப்பும் மறப்பும் சகல கேவலங்களே ஆகும். அப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது, பிறகு மறக்கிறோம். ஞாபகம் வருது, மறக்கிறோம், பிறகு ஞாபகம் வருது. மாறி மாறி நடக்குதானே. அப்ப இந்த மறப்பும் நினைப்பும் சகல கேவலங்கள் ஆகும். அப்ப நினைப்பும் மறப்பும் சகல கேவலங்களே ஆகும். இதை நாங்க உண்மை விளக்கத்திலும் பார்த்துனாங்க. புற உலகில் வருகின்ற பகல் இரவு போல நமது உணர்வில் மாறி மாறி வருகின்ற பகலும் இரவுமாக இந்த அறிவு அறியாமைகளை குறிப்பிடுவர். எப்படி பகல் இரவு வருகுதோ புற உலகில் என்றது, இங்க வெளி உலகில் இப்ப இருட்டு பட்டுடுது, அப்ப லைட் போட வேணுமென்ற பிறகு விடிஞ்சிட்டுது, சூரியன் உதிக்க. அப்படி பகல் இரவு வருவது போல நமது உணர்வில் மாறி மாறி வருகின்ற பகலும் இரவுமாக அறிவு அறியாமைகளை குறிப்பிடுவர். அப்ப எங்கண்ட நமது உணர்விலையும் பகல் இரவு மாதிரி அறிவும் அறியாமையும் வருகுது. அப்ப எங்களுக்கு நாங்கள் இந்த உயிர் அறிவு அறியாமையாகிய சகல கேவல நிலைகள்ல மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. இவ்வாறு உயிர் ஆணவத்தில் அழுந்தி அறியாமை உடையதாயும் மாயை கன்மங்களில் அழுந்தி சிற்றறிவுடையதாயும் உலக வாழ்வில் உழன்று வரும். அப்ப இப்படி வர்ற மாதிரி உயிர் ஆணவத்தில் அழுந்தி அறியாமையுடையதாயும், ஆணவத்தில் அழுந்தேக்க அங்க அறியாமையில இருக்குது முழுக்களும். அறியாமை உடையதாயும் மாயை கன்மங்களில் அழுந்தி சிற்றறிவுடையதாயும், மாய கன்மங்கள்ல அழுந்தேக்க சிற்றறிவுடையதாயும் உலக வாழ்வில் உழன்று வரும். அப்ப உலக வாழ்வில் எப்படி உழன்று வருகிறது சொல்லினாம். இங்கனம் உழலும்படியாக செய்வது இறைவனது திரோதான சக்தி.
அப்ப இப்படியெல்லாம் எங்களை உழல வைக்கிறது இறைவன்ற திரோதான சக்தி. அதுதான் நாங்க மறைத்தல் என்று பார்த்தனாங்க. திரோதான சக்தி மறைத்தலையும் அருட்சக்தி அருளலையும் குறிக்கும். அப்ப இப்படி எங்களை உலக வாழ்வில உழன்று வைக்கிறது திரோதான சக்தி எல்லாத்தையும் மறைச்சு வைக்குது. இங்கனம் செய்யும் செயலை ஊன நடனம் என ஆசிரியர் குறிக்கின்றார். அப்ப இப்படி செய்யற செயலை ஊன நடனம் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். பெத்த நிலையில் உள்ள உயிர்கள் எல்லாம் இந்த ஊன நடனத்திற்பட்டு செல்வனவே ஆம். அப்ப பெத்த நிலையில இருக்கிற உயிர்கள் எல்லாமே இந்த ஊன நடனத்திற்பட்டு செல்வனவே ஆம் என்று சொல்லப்படுது. அப்ப பெத்த நிலையில இருக்கிற உயிர்கள் எல்லாம் இந்த ஊன நடனத்துல இதண்டுதான் பிறகு அடுத்த கட்டத்துக்கு போவினம். பிறகு படிப்படியாக என்று நாங்க பார்த்தோமே, அந்த உயிர்கள் அறிவு கொஞ்சம் கொஞ்சமா அறிவு முதிர்ச்சி வர 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 பிறகு தம்மையும் தம் தலைவனையும் உணர்ந்து அந்த பக்குவத்தை எய்திக்க ஞான நடனத்தை பற்றி ஞான கொடுத்து அவர்களை முத்திக்கு கொண்டு போவார். அப்ப பெத்த நிலையில தான் இந்த ஊன நடனம். அப்ப பெத்த நிலையில உயிர்கள் எல்லாமே இந்த ஊன நடனத்திற்பட்டு செல்வனவே ஆமென்று சொல்லப்படுகிறது. அப்ப இது இந்த சொற்பொருளை நாங்க ஞான நடனத்தையும் படிச்சுட்டு பார்க்கலாம். ஞான நடனத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்ன்றிருக்கேன். ஏனென்றா இது பெரிய குறளா இருக்குது. அதை நாங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் நன்றி.